தேன்கனிக்கோட்டை செட்டி கிராமத்தில் அங்கு பார்த்தீங்கன்னா சாலைகளே கிடையாது. மாணவர்களும் நடந்து போகிறாங்க, எல்லாரும் நடந்தே தான் போகிறாங்க. வயதானவர்கள், பெண்கள் அனைவரும் நடந்து போகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அங்கு சாலைகள், இந்த ஊரில் தேன்கனிக்கோட்டை இந்த கிராமத்தில் சாலை போடவில்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிறார். சென்னையிலே கார் ரேஸ். இங்க காலால் கூட நடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்னெல்லாமோ சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. ஆனால் இங்கே மலர் வணிக வளாகம் என்று இருக்கிறது. மலர் வணிக வளாகத்திற்கு கீழ் என்ன தெரியுமா பண்ணாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய சத்துணவு, அரிசி எல்லாவற்றையும் எங்கன்னு அடைச்சு வச்சிருக்காங்கன்னா அந்த மலர் வணிக வளாகத்தினுடைய கழிவறையில் போய் அடை வச்சு வச்சிருக்காங்க. எப்படி மோசமான சூழ்நிலை! சரி, இதுதான் அப்படின்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்களோடு நான் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார். எல்லா பள்ளிக்கூடத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களையும் மூடிட்டு முதலமைச்சரே போய் அங்கே போய் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொன்னா அது எப்படி அந்த மாணவர்கள் படிப்பார்கள்? அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. வேப்பனஹள்ளி ஜிங்கலூர் துண்டிக்கப்பட்டது. இன்று வரையில் அந்த பாதைகள் இணைக்கப்படவில்லை. ஜூன் 2024 14 நகராட்சியினுடைய 13 பேர் அங்கே வாய்ப்பட்டது. அம்பேத்கர் காலனியில் கீழவரப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் இதுவரையிலும் அங்கு குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. இங்கு இருக்கிற டேம் கீழ்வரப்பள்ளி டேம், அது கழிவுநீர் கலக்கிற டேமாக இருக்கிறது. அந்த தண்ணீரை தான் மக்கள் குடிக்கக்கூடிய அளவிற்கு ஆகிப்போச்சு. இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம். நீங்க மாம்பழம் அதிகமாக விளைச்சல் வருகின்ற பொழுது, அது விலையில்லாமல் போகும்போது இந்த மக்கள் நிறைய போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் நிறைய போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் பலன் ஒன்றுமில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்டுகொள்ளவில்லை. தேசிய ஜனநாயக ஆட்சி வரும்பொழுது நிச்சயமாக இதற்கெல்லாம் நாங்கள் ஒரு தீர்வு கொண்டாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.